வெத்தலை இருந்தா போடுங்க, விசிறி இருந்தா வீசுங்க. வந்தனமா வந்தனோ, வந்த சனம் குந்தனோ. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, அரியது ஒரு வாய்ப்பு. ஊர்ல அரசாங்கம் ஒண்ணு இருக்கா? அந்த அரசாங்கம் நம்ம நாட்டு மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்கா? அவ்வாறு பல நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருந்தோம். அதுல ஏதாவது ஒன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? இவங்களுக்கு தான் தெரியல, உனக்கு தெரியுமாப்பா? ஏன் உங்களுக்கு? உனக்கு சரி, அதையும் நானே சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதுல நம்ம பார்க்க போறதுல ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு குறைச்சல. முதல்ல அரசு பேருந்துல என்ன சலுகை ஒதுக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். டிக்கெட் 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 இந்த அரசு பேருந்துல இருக்க முன்னாடி இருக்க 2 சீட்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறுத்துங்கப்பா, நானே சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த அரசு பேருந்துல இருக்க முன்னாடி இருக்க 2 சீட்டு முதியோர்கள், அதாவது தாத்தாமார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் அவங்களுக்குன்னே தனிப்பட்டு வழங்கப்பட்டிருக்குப்பா. அது அவங்களுடைய சொந்த உரிமை, அதை யாரும் தட்டி பறிக்கூடாது, நீங்களும் ஆதரிக்கணும். வேற என்ன, விமானத்துறையை பத்தி பார்ப்போம். நிறைய செலவா, ஏரோப்ளைன்லமா போகணுமா? இதுக்கெல்லாம் ஏதுங்க வசதி வாய்ப்பு? இதுக்குதான் வழி இருக்குதா? ஏப்பா போகக்கூடாதா? நீங்க ஏன் தாத்தா கவலைப்படுறீங்க? அதுக்குதான் நம்ம அரசாங்கம் விமானத்துறையில அவங்களுக்கு பயண கட்டணத்துல 50% தள்ளுபடி கொடுத்திருக்காங்களாப்பா. 50%. அது மட்டுமா? நம்ம ட்ரெயின்ல தான்ப்பா அவங்களுக்கு முன்னுரிமையா கொடுக்குறாங்க. பாருடா, லோவர் பர்த்தாமா தாத்தா பாட்டி கேட்டு அவங்களுக்கு லோவர் பர்த்தே. இதெல்லாம் சரி, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல முதியவர்களுக்கு தனி வார்டு அமைச்சு கொடுத்திருக்காங்களா? என்ன வார்டு? முதியோர் வார்டு. அரசாங்கம் முதியோர்கள் ஓய்வு பெற்ற பிறகு சுயமா வாழ ஓய்வூதியம் கொடுக்குறாங்களா? ஓய்வூதியமா? இவ்வாறு அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை முதியோர்களுக்கு அறிவிச்சிருந்தோம். அவங்க கைக்கு ஒழுங்கா போய் சேர்ந்ததில்லை. அதை அவங்க எப்பயுமே சொந்த உரிமையோட தட்டி கேட்கலாம். அதை நீங்க எப்பயுமே ஆதரிக்கணும். மீறி தட்டி பிறக்க கூடாது. நான் சொல்ல வந்ததை தெளிவா சொல்லிட்டு நினைக்கிறேன்.